டுடே சமையல் எல்லாருக்கும் என்ன சமையல் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி கத்திரிக்காய் இருக்குது, பீட்ரூட் இருக்குது, குயிக்கான ஒரு கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் செய்ய போகிறேன். ஸ்பீடாக செய்கிற குழம்பு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வடுவம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கணும். பார்த்து செய்கிற குழம்பு கூட ஏதோ ஒரு குறை இருக்கும். ஆனால் அந்த ஸ்பீடாக அவசர குழம்பு தான் என்றைக்குமே டேஸ்ட்டாக இருக்கும், ருசியாகவும் இருக்கும். யாருக்கெல்லாம் கத்திரிக்காய் குழம்பு பிடிக்கும்னு சொல்லுங்கள். அப்படியே மாமியார் கொஞ்சம் கஞ்சி கேட்டாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு டீ காலிலேருந்து சூடு பண்ணேன். 3 வாட்டி சூடு பண்ணேன். இன்னமும் குடிக்க டைம் இல்லை. சூடு பண்ணுறேன், ஏதோ ஒரு வேலை வந்துடுது, குடிக்க முடியல. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா தக்காளியை வதக்கணும். ஜூஸி மாதிரி வதக்கிட்டு கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கின்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். நம்ம நல்லா வதக்கினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன், அதை என் பையன்கிட்ட கொடுத்து அவன் பொடி பொடியாக கட் பண்ணி கொடுத்துருவான். அவன் கட் பண்ணி கொடுத்தான்னு வச்சுருவான், ஈஸியாக நான் தாளித்து விட்ருவேன். மிளகாத்தூள் ஒன்று 1/2 கிலோ. அப்புறம் அப்படியே எண்ணெய் கொஞ்சம் இது வர வரைக்கும் இது பண்ணுங்க. டீ இப்போ தான் சூடு பண்ணி டீயை வடிகட்டினேன். டீயை குடிக்கிறேன், எல்லோரும் டீ குடிங்க. பீட்ரூட்டை அவன் கட் பண்ணி கொடுத்துட்டான். இந்த பீட்ரூட்டையும் தாளிச்சிட்றேன். இன்றைக்கி வெங்காயம் போட்டு வதக்கலை, அப்படியே இதை வேக வச்சு தாளிச்சு விட்றேன். ரைஸும் கழுவி வச்சாச்சு. ரைஸ் ஒரு பக்கம், குழம்பு ஒரு பக்கம், பொரியல் ஒரு பக்கம், வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். சாப்பாடு, அப்புறம் பீட்ரூட் பொரியல், கத்திரிக்காய் காரக்குழம்பு, நேற்று வச்ச ரசம் இருக்குது கொஞ்சம், அது போதும். என் மாமியார் வாய் ஒரு மாதிரியாக இருக்குன்னு கத்திரிக்காய் ஒரு துண்டு கேட்டாங்க. எங்கள் மாமியார் கத்திரிக்காய் ஒரு துண்டு சாப்பிட்ணுன்னு கேட்குறாங்க. அதை ஒரு துண்டு வைக்கிறேன் அவங்களுக்காக. அதை லைட்டாக தண்ணியில் அலசிட்டு கொடுப்பேன் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டோம், பார்க்கலாம். பாய்.